வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் கறி, அதாவது மஷ்ரூம் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பரோட்டா. இந்த சிலோன் பரோட்டா வீட்டில் எல்லாரும் பண்ணியிருப்பீங்கள்ல. இந்த சிலோன் பரோட்டா பண்ணும்போது எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி பண்ணணும், அதில் ஸ்டஃபிங் வச்சா என்ன மாதிரிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கமாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மஷ்ரூம் கறி பண்ணும்போது நான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏங்கிட்டனா இந்த மாதிரி பரோட்டா, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இந்த மஷ்ரூம் கறி, இந்த மஷ்ரூம் கிரேவி தொட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? மஷ்ரூம் 2 பேக்கெட், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 12லேருந்து 15 நம்பர், தேங்காய் 2 பத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான பொருட்கள், அதாவது மஷ்ரூம் கறிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அந்த மஷ்ரூம் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு முழுதனியா, சோம்பு, காய்ந்த மிளகாய், சீரகம், பூண்டு, இஞ்சி, அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுரும். இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க மீடியமான ஃப்ளேமில். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட போகிறோம். அதனால் இந்த வெங்காயம், தக்காளி நீங்கள் போடும்போது ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும். அதாவது 1/4 அப்படிலாம் 1/6 கட் பண்ணி போடலாம். அதே டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ண போதில்லை, அதனால் பச்சை மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த ரிச்னஸ் கொடுக்க முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக இந்த தேங்காயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான். இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரைக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? %100 அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 1 வெங்காயம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி 1 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். சில ரெசிபிக்கு வெங்காயம் வதக்க வேண்டாம், சில ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு தக்காளி. இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா மசியணும். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்தால் இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி வதங்கணும்னு கேட்டால், அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் தக்காளி தூக்கு பண்ணுவீங்களா, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக வந்திருக்கும் இந்த மசாலா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா,
கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த மசாலா வெங்காயம் தக்காளியை ஒன்றோட ஒன்று சேர்ந்த பிறகு தான் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இந்த மாதிரி மசாலா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் சிலோன் பரோட்டா பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, புலாவ் வகைகள் எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 minutes நல்லா குக் பண்ணணும். அந்த கிரேவி கொஞ்சம் திக் ஆகும். அதுக்கு பிறகு தான் மஷ்ரூம் போட போகிறோம். இந்த மாதிரி கிரேவி கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி திக் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், நான் மஷ்ரூம் வந்து இன்றைக்கி காம்போடு போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்படலைன்னா நீங்கள் காம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் 1/4 இல்லை 1/2 கட் பண்ணி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவியாக இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எதுக்காக நெய் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் ப்ளஸ் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் குழம்பு எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போது சீலன் பரோட்டா. இந்த சீலன் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி உள்ள மைதா மாவு யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு உப்பு, சர்க்கரை, முட்டை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரோட்டா வீசுறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தாலும் வீசும் போது என்ன ஒன்றா மாவு பிரிஞ்சு வந்துடும். அதாவது அங்கங்கே கிழிஞ்சு வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதனால் மாவு நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா, மாவு எந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வரும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அழகாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. அப்படி இல்லை ஒரு காலா துணியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கலாம். முக்கியமாக இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விரல் வச்சிங்கன்னா அப்படியே இறங்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பியும் மாலிஷ் பண்ணுறோம். எதுக்காக இப்படி மாலிஷ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பரோட்டா சாப்பிட்றதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஊறணும், அதே டைமில் நல்லா வீசணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். இந்த மாலிஷ் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 5 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள்.
குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம பண்ணுறது 250 கிராம்ஸ் தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேடா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதாவது மாவை நீங்கள் நல்லா கையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். இது எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மாவு ஃபினிஷிங் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு சைடு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக இந்த பேடா ரெடி ஆகும். இதுக்கு பிறகு திருப்பியும் மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. திருப்பியும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை நம்மளோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோலிங் பேன் அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 விரலும் கீழ் பகுதி போயிடும், பெரிய விரல் மேலே இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு சின்ன விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் மேல் பகுதியில் வரும், பெரிய விரல் வந்து கீழ் பகுதியில் வரும். லெஃப்ட்டு வந்து பெரிய விரல் மேலே வரும், ரைட்டு பெரிய விரல் கீழே வரும். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி வீசினீங்கன்னா கரெக்டாக வரும். வீசும் போது வேகமாக எடுத்த உடனே வீசக்கூடாது. கொஞ்சம் பெருசாக பறந்து வர்ற டைமில் நீங்கள் வேகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வீசி முடித்த பிறகு கார்னர் பகுதியெல்லாம் தின்னாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெந்து வராது. அதனால தான் கார்னர் பகுதி தின்னாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ரொட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கணும், பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த வீசும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மெதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீசணும், அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் வேகமாக வீச ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நடுப்பகுதியில், அதுக்கு பிறகு 4 பகுதியும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக தவாவில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். எப்படி வீசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாவு கையில் எடுத்து வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா குக் பண்ணும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்டீங்கன்னா, மைதா மாவு சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பராகவும் ட்ரை ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டா போட்டு நீங்கள் 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வேணால் ஸ்டஃபிங் வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ்னால் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஸ்டஃபிங்காக அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இல்லை முட்டைகோஸ் வைக்கலாம், முள்ளங்கி வைக்கலாம், கேரட் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கிற பொரியல் பண்ணுவீங்களா வீட்டில், பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பீன்ஸ் ஸ்டஃபிங் இதில் வச்சு வைக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க
இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து இந்த சிலோன் பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். எதனா ஃபீட்பேக்னா கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எதனா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.